ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 40,000 ரூபாவுக்கு 2 வயது குழந்தையை விற்பனை செய்த தாய் கிளிநொச்சியில் கைது. இப்பொழுது இருக்கின்ற யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு 2 பேருமே போருக்கான பெரிய ஆயத்தத்தை செய்திருக்காங்க. இஸ்ரேல் ரகசியமான ஒரு விடயத்தை மத்திய கிழக்குல செய்திருக்காங்க. நேற்று 26ஆம் தேதி இலங்கையினுடைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட விமான நிலையத்திலே இதுவரையில கைப்பற்றப்பட்ட அதிகூடிய போதைப் பொருளுடைய பெறுமதி 100 கோடிக்கும் அதிகம். கைது செய்யப்பட்ட 22 புத்துத்துறவிகளும் வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது என்னத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இறுதியாக ஈரானுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு புதிய திட்டம் என்று கூட சொல்லலாம், புதிய ஒரு நிபந்தனை என்று கூட சொல்லலாம். இப்பொழுது பேச்சுவார்த்தை எந்த இடத்திலும் நேரடியாக இனி நடப்பதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. அதனால அமெரிக்காவை ஈரான் எப்பொழுது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். என்னை நேரடியாக நீங்க சந்திக்கலாம், அல்லது தொலைபேசி மூலமாக கூட தொடர்பு கொண்டு பேசலாம். உடனடியாக ஒரு உடன்பாட்டுக்கு எட்ட வேண்டியது கட்டாயம். அது மட்டுமில்லாமல் இந்த போர் என்றது மிக மிக விரைவில் முடிவுக்குள் வரப்போகிறது அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காரு. போர் பேச்சுவார்த்தை மூலமாக அல்லாமல் போர் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது என்பது இப்ப கொஞ்சம் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்குள் எட்டப்படும் அப்படின்ற மாதிரி கடந்த நாட்கள்ல சொன்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது இந்த போரானது மிக விரைவில் முடிவுக்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ற பெரிய அளவிலான தேடல்கள்ல மிக முக்கியமான தரவுகள் இப்பொழுது வெளியாக இருக்கு. இஸ்ரேல் கடந்த நாட்கள்ல சத்தமே இல்லாம ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பை, அதாவது இஸ்ரேலுடைய தயாரிப்பினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை UAE மத்திய கிழக்குல நிறுவி இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த பிப்ரவரி 28 இருந்து ஈரான் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களுக்காக மத்திய கிழக்கினுடைய அமெரிக்க படைத்தளங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் மத்திய கிழக்குக்கு எதிராக நடத்தப்பட்டது. இதுல 90% ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் மத்திய கிழக்கு நாடு தடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ட்ரோன் ஏவுகணைகள் விழுந்திருக்கிறது, அது சிதறி இருக்கிறது. இந்த மாதிரி அதனால பல சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் காயமடைந்திருக்காங்க, உயிரிழப்பு ஏற்பட்டது. முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், வளங்கள் என்று ஏராளமான இடங்கள் சேதத்துக்குள்ளானது. இந்த மாதிரி ஒரு நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் தான் தயாரித்த வான் பாதுகாப்பு அமைப்பை UAE நிறுவியிருக்காங்க. அதாவது மத்திய கிழக்கு நாட்டில் நிறுவியிருக்காங்க. இது ஈரானுடைய ஏவுகணையையும் அதோடு அவங்களுடைய ட்ரோன்களையும் துல்லியமாக 100க்கு 100% தடுக்கக்கூடிய வான் பாதுகாப்புன்னு சொல்லப்படுது. எனவே இதை உடனடியாக நிறுவியிருப்பது என்னன்னா, இனி ஒரு போர் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, இனி ஏதாவது போர் நடக்கும் போது அமெரிக்காவுடைய நிலைகள் மீதோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுடைய நிலைகள் மீது ஈரான் அதிகளவான தாக்குதல்களை நடத்த தயாராகும். அதை தடுப்பதற்கு இந்த இஸ்ரேலுடைய ஏவுகணை கட்டமைப்பு அல்லது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு முக்கியமானது மத்திய கிழக்கு என்ற கருத்துல இந்த நிகழ்வு நடந்திருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரகசியமாக நடந்திருக்கிறது. இந்த இஸ்ரேலினுடைய இந்த வான் பாதுகாப்பு பல நாடுகளுக்கு விற்பனையாகி இருக்கிறது. பல நாடுகளுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு நாட்டின் மீது அவங்களே கொண்டு நிறுவி இருக்கிறது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லப்படுது. அதுவும் இவ்வளவு வேகமா இந்த 3 கிழமைக்குள்ள இதை செய்து முடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய போருக்கான ஆயத்தமாக பார்க்கப்படுது. சர்வதேச ரீதியில இது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது. இந்த கடந்த மனத்தளங்களும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதே போல அமெரிக்கா இப்பொழுது ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவான படைப்பலத்தை திரட்டி இருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய கடல் பிரதேசங்களை நோக்கியும் மத்திய கிழக்கு நோக்கியும் 1965ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகூடிய பெரிய அளவான யுத்த கப்பல்களை ஒரே இடங்கள்ல கொண்டு நிலைநிறுத்தி இருக்கிறது. இதுதான் முதல் தடவைன்னு சொல்லப்படுது 1965க்கு பிறகு. காரணம்னு சொன்னா கிட்டத்தட்ட 23 யுத்த கப்பல்கள், அதுல பிரம்மாண்டமான 3 கப்பல்கள், இந்த கப்பல்கள்ல 200க்கும் அதிகமான விமானங்கள், 15,000க்கும் அதிகமான படையினர். இது மத்திய கிழக்கினுடைய அவங்களுடைய தளங்கள்ல இருக்கிறதை விட இப்பொழுது கடல் எல்லைகள்ல இருக்கின்ற படைகள். அமெரிக்காவினுடைய மொத்த படைப்பலத்தினுடைய 35% படைப்பலம் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுடைய, அதுவும் ஈரான் பக்கமான கடல் எல்லைகள்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க.
இந்த 3 கிழமையில மிக பிரம்மாண்டமான 2 யுத்த கப்பல்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்த கப்பல்கள் எல்லாமே பெரிய அளவான ஆயுதங்களை தாங்கி வந்திருக்கின்ற கப்பல்கள். இதெல்லாமே சாதாரணமா ஒரு நாளைக்கு அங்கு நிலைநிறுத்தப்படுவது அல்லது அங்கு இயக்கப்படுவது என்றால் கிட்டத்தட்ட பெரிய அளவான தொகை, பில்லியன் கணக்கான தொகை செலவிடப்படுகிறது ஒரு நாளைக்கு அமெரிக்காவால. சாதாரணமா இந்தளவு தொகையை கப்பல்களை வழிமறைக்கிறதுக்கு மட்டுமே அமெரிக்கா பயன்படுத்துதா என்ற சந்தேகம் இருக்கு. இப்பொழுது சர்வதேச ரீதியில் என்ன பேசப்படுதுன்னு சொன்னா, இவ்வளவு செலவழிச்சு அந்த இடங்கள்ல அமெரிக்கா இவ்வளவு படையினரையும் இவ்வளவு யுத்த கப்பல்களையும் இவ்வளவு செலவுக்கு மத்தியில கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்றது ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு அல்லது இந்த யுத்தத்தை ஏதாவது ஒரு வழியில ஆரம்பித்து மிக விரைவில் முடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டது. ஈரான் இதை தெரிந்து கொண்டு, இதை தெரியாம இல்ல, நிறைய இடங்கள்ல ஈரான் இதற்காக தயாராகி இருக்கிறாங்கன்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அதாவது ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு, நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோல பார்த்தோம், வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அவங்க அதை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. புதிதாக வான் பாதுகாப்புகளை அமைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. ஏற்கனவே சீனா வான் பாதுகாப்புகளை அவங்களுக்கு அனுப்பியதாக தகவல்கள் இருந்தது. ஆனால் 2 நாடுகளும் அதை மறுத்திருந்தாலும் இது தொடர்பான பலதரப்பட்ட முனைப்புகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் அதிகளவான படையினரை இப்பொழுது எந்த பிரதேசங்களால அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தாக்குவாங்கன்னு சொல்லி ஊகிக்கப்படுகிறதோ அந்த பிரதேசங்களுக்கு லட்சக்கணக்கான ஈரான் இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. முக்கியமான நிலைகளை, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி சொல்லப்படுகின்ற கட்டமைப்புகள், மின் கட்டமைப்புகள், நீர்நிலைகள், பாலங்கள், இந்த மாதிரியான இடங்களை பாதுகாப்பதற்காக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரான் பக்கமான தகவல்கள், அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் சர்வதேச ரீதியில பார்க்கப்படுகின்ற விஷயங்களாக மாறி இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த போர் நிறுத்தம் என்பது 3 நாடுகளுமே யுத்தத்தை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடை செய்வதற்கான ஒரு கால அவகாசமே என்றதுதான் இப்ப இருக்கிற எல்லாருடைய கணிப்பும். இது ஒரு மிக முக்கியமான காலமாக இது பார்க்கப்படுது. இந்த யுத்தத்தை நடத்தும் அமெரிக்கா, இஸ்ரேல் இப்பொழுது ஈரானை பதட்டமடைய செய்திருப்பதாக சொல்றாங்க. ஆனால் ஈரான் இப்போது வரைக்கும் தாங்கள் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்காங்க. இறுதியாக அவங்க வழங்கிய தகவல்களையும் ஹோர்முஸ் கால்வாயும் அணு ஆயுதம் அல்லது யுரேனியம் செறிவூட்டல், இந்த மாதிரி நடவடிக்கைகள் எங்களுடைய விருப்பத்தின்படியே நடக்கும், வேற எந்த ஒரு அழுத்தத்தின் கீழ் அது நடக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை உடன்பாடு என்பது எட்டப்படாது என்பதுதான் இப்பொழுது இருக்கிற 100% உண்மை. அது மட்டுமல்லாமல் நேற்றைய நாள்ல அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் சந்திப்பு அல்லது இரவு உணவு நிகழ்வு, இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்பது சர்வதேச ரீதியில பெரிய அளவாக பார்க்கப்பட்டாலும் இந்த துப்பாக்கி பிரயோகம் யாரை குறிவைத்தது அப்படின்ற பெரிய கேள்வி இருந்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய முதல்கட்ட விசாரணைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நோக்கியதாக அல்லது அவரை குறிவைக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அந்த முக்கிய அவருடைய அதிகாரிகளுடைய ஏதாவது ஒருவரை குறிவைப்பதாக அல்லது அதிகாரிகளை குறிவைத்த ஒரு தாக்குதலாக கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய உத்தியோகபூர்வ செய்திகள்ல சொல்லப்படுது. ஆனாலும் விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்றாங்க. இலங்கை கட்நாயக்க விமான நிலையத்தில் இடம்பெற்ற போதைப் பொருள் கடத்தல் என்பது இலங்கை கட்நாயக்க விமான நிலையத்தினுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான அல்லது முதல் தடவையான கைது நடவடிக்கையும் அதிகப்படியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதும் பெருமதியான கைப்பற்றப்பட்ட நிகழ்வாக பதிவாகி இருக்கிறது. காரணம்னு சொன்னா இதுவரைக்குள்ள இதுதான் முதல் தடவையாக இலங்கையினுடைய கட்நாயக்க விமான நிலையத்துல மத துறவிகள், குறிப்பா காவியோடு இணைந்த புத்த துறவிகள் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தோடு கைதான முதல் சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாமல் அதிக தொகை போதைப் பொருள் ஒரே நேரத்தில் கடத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட 110 கோடிக்கும் அதிகமான பெருமதியான போதைப் பொருள் ஒரே நாள்ல கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவர்கள் 22 பேரும் பேங்காக்ல இருந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்பான்சர் மூலமா தான் பேங்காக் போயிருக்காங்க. இவங்க வரும்போதுதான் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல மேலதிகமாக கிடைக்கப்பட்ட தகவல்னு சொன்னா, கம்பஹா பிரதேசத்துல இவர்களை இயக்கிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்காரு. இப்பொழுது மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுதும் நடந்து வருகிறது. போன மாதமும் 12 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர் அனுப்பி இலங்கைக்கு வரவழைத்திருக்காரு. வார மாதமும் இதே மாதிரியான குழு அனுப்பப்பட இருந்ததாகவும் இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவான ஒரு கடத்தல் சம்பவம் நேற்றைய நாள்ல
பதிவாகி இருந்தது. பலதரப்பட்ட விமர்சனங்களும் பலதரப்பட்ட கருத்துக்களும் நேற்று நாளில் பார்க்கப்பட்டாலும் அஸ்கிரிய மகாநாயக்கர்கள் இது தொடர்பான ஒரு தகவலையும் உத்தியோகபூர்வமான அவங்களுடைய அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. பிக்கு ஆடை அணிந்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவது புத்த சாசனத்துக்கு எதிரானது. இவ்வாறான போலியானவர்களை கண்டுபிடித்து உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது கட்டாயம் என்ற தகவலையும் அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. கிளிநொச்சி தருமபுரம் பிரதேசத்துல 2 வயது குழந்தை 40,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. கொழும்பு கட்நாயக்க சேர்ந்த 37 வயதுடைய பெண்ணொருவருக்கு தான் இந்த குழந்தை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு சகோதரி இருப்பதாக சொல்றாங்க. அவங்களுக்கு சுகஈனம் காரணமாக அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததால் இந்த குழந்தை 40,000 ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக மேலும் முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த குழந்தை விற்பனை செய்த அந்த 40,000 ரூபாவில் 15,000 ரூபாய் பெறுமதியான ஒரு கையடக்க தொலைபேசியை விற்பனை செய்தவர் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது. எனவே இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாகவும் விற்பனை செய்தவரும் வாங்கியவரும் கைது செய்யப்பட்ட நிலையில வருகின்ற 29ஆம் தேதி வரை விளக்கம் மறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால. எனவே இந்த சம்பவம் நேற்று கிளிநொச்சி தருமபுரம் பிரதேசத்துல நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை அந்த கிராம உத்தியோகத்தர் வழங்கியதுக்கு இணங்க தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களையும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. புல பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.